2016-17 ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தமிழக அரசின் நிதி நிலைமையை ஆராய்ந்து பார்ப்போம். கடந்த பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட் அடிப்படையில் மாநிலத்தின் மொத்த வருவாயில் நிர்வாக செலவு மட்டுமே 47.94%. இதில் அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் 47,262 கோடி ரூபாய், அரசால் வழங்கப்படுகின்ற மாத ஓய்வூதியம் 19,841 கோடி ரூபாய், நிர்வாக பராமரிப்புக்காக செலவிடும் தொகை 5,774 கோடி ரூபாய். நிர்வாக செலவுக்கு அடுத்தபடியாக அரசு மக்கள் நலத்திட்டங்களுக்கு அதிகமான தொகையை செலவிடுகிறது. இடைக்கால நிதிநிலை அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் மானியங்கள் என அரசு வருவாயில் 38.04% செலவிடப்படுகிறது. தாக்கல் செய்யப்பட உள்ள திருத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழக அரசுக்கு வருவாய்க்கு மீறிய செலவினங்கள் அதிகமாக இருக்கும் என்கின்றனர் பொருளாதார வல்லுநர்கள். சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்ற போதே ஜெயலலிதா பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதன்படி விவசாய கடன் தள்ளுபடி, அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் வரை இலவச மின்சாரம், விசைத்தறி மற்றும் கைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சார திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் 4 கிராமில் இருந்து 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும் என்பன போன்ற புதிய அறிவிப்புகளே கூடுதல் செலவினத்துக்கான காரணங்கள் என சொல்லப்படுகின்றன. நிர்வாக செலவு, மக்கள் நல திட்டங்களுக்கான செலவு ஆகியவற்றை தொடர்ந்து தமிழக அரசு தனது வருவாயிலிருந்து 14.02% தொகையை வட்டிக்காக மட்டுமே செலவிடுகிறது. 2016-2017 ஆண்டு கணக்குப்படி தமிழக அரசின் கடன் தொகை 2,47,031 கோடி ரூபாய். இதற்காக மாநிலத்தின் வருவாயிலிருந்து தமிழக அரசு மாதந்தோறும் 10 முதல் 12% வரை கடனுக்காக வட்டியை செலுத்தி வருகிறது. ஒட்டுமொத்தமாக அரசின் வருமானத்தில் நிர்வாக செலவுக்கு 47.94%, கடனுக்காக வட்டியாக 14.02%, மக்கள் நலத் திட்டங்கள் மற்றும் மானியங்களுக்கு 38.04% செலவிடப்படுகிறது.